கோவையில் அதிமுக பிரமுகரின் மனைவி மகேஸ்வரி கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. விவாகரத்து கொடுக்காத மனைவியை தனது கார் ஓட்டுநர் மூலம் கொலை செய்திருக்கிறார் அதிமுக பிரமுகர். கார் ஓட்டுநர் வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்ன? கோவையை அடுத்த பன்னீர்மடை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவராகவும் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலராகவும் இருப்பவர் கவி சரவணகுமார். இவரது மனைவி 47 வயதான மகேஸ்வரி. இவர்களது வீட்டில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்த சுரேஷ் வீட்டில் தனியாக இருந்த மகேஸ்வரியை கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி கத்தியால் குத்தி கொலை செய்தார். பின்னர் அதிமுக பிரமுகர் கவி சரவணகுமாரிடம் சென்று மகேஸ்வரி தன்னை திட்டியதால் ஆத்திரத்தில் கொலை செய்து விட்டதாக கூறவே அவர் ஓட்டுநர் சுரேஷை வடவள்ளி காவல் நிலையத்தில் சரணடைய வைத்தார். சம்பவம் நடந்த பகுதி தடாகம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதி என்பதால் ஓட்டுநர் சுரேஷை தடாகம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து தடாகம் போலீசார் மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்திய போது கவி சரவணன் வேறு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதற்கு நீதான் காரணம் என திட்டியதால் கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஓட்டுநர் சுரேஷ் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக கவி சரவணனிடம் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளதுடன் அவர்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து பணிகளையும் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் ஓட்டுநர் சுரேஷ் மகேஸ்வரியை கொலை செய்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட ஓட்டுநர் சுரேஷை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திடீர் திருப்பமாக அதிமுக பிரமுகர் கவி சரவணன் ஓட்டுநர் சுரேஷை வைத்து தனது மனைவியை கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. அதிமுக பிரமுகர் கவி சரவணகுமாருக்கும் அவரது மனைவி மகேஸ்வரிக்கும் இடையே 1 வருடத்திற்கும் மேலாக பிரச்சனை இருந்து வருகிறது. வேறு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்ட கவி சரவணகுமார் வீட்டிற்கு வராமல் தனியாக வீடு எடுத்து தங்கி வந்துள்ளார். மனைவி மகேஸ்வரியிடம் விவாகரத்து கேட்ட நிலையில் அவர் விவாகரத்து கொடுக்க முன்வராததால் மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதிமுக பிரமுகர் கவி சரவணகுமார் தனது மனைவியை ஓட்டுநர் சுரேஷ் மூலம் கொலை செய்துவிட்டு நாடகமாடி இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். போலீசாரின் விசாரணையில் கவி சரவணகுமார் சொல்லியதன் பேரில் மகேஸ்வரியை கொலை செய்ததாக ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். கொலை வழக்கு செலவையும் திண்டுக்கல் வேடச்சந்தூரில் உள்ள சேம்பரையும் கொடுப்பதாக கவி சரவணகுமார் தெரிவித்ததால் மகேஸ்வரியை கொலை செய்ததாகவும் ஓட்டுநர் சுரேஷ் போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அதிமுக பிரமுகர் கவி சரவணகுமாரை தடாகம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.